தமிழ்நாட்டில் நடக்கின்ற சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, இதுவரை இந்த 5 ஆண்டுகளில் இல்லாத ஒரு புதிய சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த புதிய சூழல் என்ன? ஏன் இதெல்லாம் நடக்குது? தமிழ்நாட்டிலே அதெல்லாம் நடக்குது. வடக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழமை சக்திகளோட பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் கேட்குறாங்க. அப்படி என்னதான் தமிழ்நாட்டில் நடக்குது? இந்த குதிரை பேரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளவு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். இந்த குதிரை பேரம் அப்படின்னு சொன்ன போதே சட்டப்பேரவையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது குதிரை பேர அரசு அல்ல, குதிரை வேக அரசு அப்படின்னு முதல்ல பேசியிருந்தார். நடக்கிற நிலைமையை பார்த்தா இது குதிரை பேர அரசாக மாறிக்கொண்டிருக்கிறதா? ஏன்னா நேற்றைக்கு சி விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்றவர், ஜெயிச்ச அந்த விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு வார காலம் காத்திருந்து டைம் எடுத்துக்கிட்டு இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு. தோழர் சண்முகம் அவர்கள் சொன்னது போல இதற்கு மேல் யாரையும் சேர்க்க மாட்டார்கள் அப்படின்ற வாக்குறுதியை தோழர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்தார். சேர்க்க மாட்டாங்கன்னு அவர் சொல்லலை, நாங்கள் சொன்னதை கேட்டுதான் 4 பேரோட நிறுத்தினாங்க, இல்லைன்னா இன்னும் மோசமாக இருந்திருக்கும் அப்படின்ற கருத்தை தோழர் சண்முகம் அவர்களும் தோழர் திருமா அவர்களும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ மறுபடியும் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர்னு அடுத்தடுத்த இணைவுகள் நடந்து கொண்டே இருக்கு. இதுக்கு நடுவில் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை தாவேக்காவில் சேர சொல்லி மிரட்டினார்கள் அப்படின்ற பகீர் குற்றச்சாட்டை கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு சென்ற போது மருத்துவமனை வாசல்ல வச்சு இந்த தகவலை சொல்றாரு. காவல்துறை அதிகாரிகள் மேல இருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்றத எல்லாம் கொஞ்சம் விரிவா யோசிச்சு பார்க்கணும். முதல்ல அதிமுகவிலிருந்து பல சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள முதலமைச்சர் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது என்ன பண்றாங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உத்தரவையும் அதிமுக கொறடாவினுடைய உத்தரவையும் மீறி இவங்க ஒரு 20 பேர் தனியா ஏடிஎம்கே உள்ளே ஒரு கோஷ்டி ஃபார்ம் பண்ணி தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருந்தார் சபாநாயகர்கிட்ட. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அவங்கள பல பேர் மறுபடியும் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அதிமுகவையே நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு கொடுத்த கடிதத்துக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. அதில் கூடுதலாக எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பெல்லாம் கூட உருவாக்கி கொடுத்தாரு. அப்போது பயங்கரமாக ஏதோ நடந்துருச்சு போலையே, ஏடிஎம்கே மறுபடியும் ஒரு செட் ஆயிடுச்சு போலையே அப்படின்னு பார்த்தா இல்லை, இப்போ மறுபடியும் அவர் விலக போகிறாராம். குரூப்பாக ஒரு 3 பேர் சேர்ந்து நிற்கிறாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, நத்த விஸ்வநாதன், இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா, சி விஜயபாஸ்கர் ராஜினாமா, இதுக்கு நடுவில் ஏற்கனவே ஒரு 4 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஜெயிச்சு திமுகவோட கடுமையான போட்டியிட்டு மோதி வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் நலனுக்காக தாவேக்காவில் சேர்ந்தோம் அப்படின்றாங்க. மக்கள் நலனுக்காக கட்சி பேதமற்று நாங்கள் செயல்பட போறோம், மக்கள் நலனுக்காக நாங்கள் குரல் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிரான போராட்டம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிரான போராட்டம், எலக்ட்ரிசிட்டி பில்லு உயர்வு எதிரான போராட்டம், இல்ல சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது அதுக்கு எதிரான போராட்டம், திருப்பரங்குன்ற ஆவணப்படத்தை தடுத்து நிறுத்துறாங்க அதுக்கு எதிரான போராட்டம், அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். மக்கள் நலனுக்காக என்ன செய்ய போறீங்க, தாவேக்கால சேர போறோம். தாவேக்கால சேர்ந்தா மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா? இது என்ன லாஜிக் அப்படின்றது புரியல. இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டா, இப்போ சி விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுப்போம். இதெல்லாம் ஏன் நடக்குது? அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் திமுகல சேரலையா அப்படின்னு கேட்டாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே சைடுக்கு வந்த அந்த எம்எல்ஏக்கள் கடைசி ஒரு 6-7 மாதங்கள்ல தேர்தலை ஒட்டி அவங்க சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துடும். அந்த தருணத்துல தான் சேருவாங்க. அப்படி சேரும்போது ராஜினாமா பண்ணிட்டு சேருவாங்க. அவங்க சட்டப்பேரவைக்கு உள்ளேயே ஏதாவது கொறடாவின் உத்தரவை மீறி ஏதாவது பண்ணாங்களா? அது ஏடிஎம்கே பிரிவில் நடந்துச்சு. டிஎம்கே பிரிவில் அப்படி ஏதாவது நடந்துச்சா? இல்லை. அவங்க சட்டப்பேரவைக்குள்ள இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு உரசல் முரண்பாடு இருந்தது. அவரை கட்சியிலிருந்தே விளக்குனாரு.
சட்டப்பேரவைக்குள்ள ஆனால் பன்னீர்செல்வம் தொடர்ந்தார். சட்டப்பேரவைக்கு உள்ள கொறடா உத்தரவை மீறி அவர் எதுவும் செயல்படலை அப்படின்ற காரணத்தினால, ஏன்னா கொறடா வந்து எதுவும் வாக்கெடுப்பில் கலந்துக்கிட கூடாதுன்னு சொல்லி அவர் கலந்துக்கிட்டார், அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அதனால சட்டப்பேரவைக்குள்ள அவர் தொடர்ந்தார். இப்படி போயிட்டு இருந்த சூழ்நிலையில் அவர் கடைசியில் வந்து திமுகவில் இணைந்தார். அதே போல ஒரத்தநாடு வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். எப்போ? கடைசி 6 மாசத்துல வந்து கவர்மெண்ட்டே முடிய போகுது. அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து சேர்ந்தாங்க. ஆனால் பெரும்பான்மை இல்லாத போது எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் வந்து சேர்ந்தார்களா? இல்லை. திமுக இதற்கு முன்பு தனித்த பெரும்பான்மை இல்லாமல், தனிக்கட்சி பெரும்பான்மை இல்லாமல் ஒரு ஆட்சியை நடத்தியதா என்றால் கலைஞர் இருந்தபோது நடத்தினார்கள். ஆனால் அப்போ வந்து எதிர்கட்சியில இருந்த எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கிலாம் இங்கே சேர்க்கல, ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வர சொல்லிலாம் யாரும் அழுத்தம் கொடுக்கல. முதல் 6 மாசத்துல இந்த கூத்துக்கள் எல்லாம் நடக்கவே இல்லை. ஆனால் 6 மாசம் இல்லை, மாசத்திலேயே ஆட்சிக்கு வந்த மாசத்திலேயே பெரும்பான்மை இல்லாமல் தாவேக அரசாங்கத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சி விஜயபாஸ்கர் அவருடைய அந்த இணைப்பு விழாவை எடுத்து பாருங்க. ஒரு போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட வழக்கு, குட்கா வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற நபரான சி விஜயபாஸ்கரை நேரடியாக கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. மேடையிலே பேசுறாரு அன்றது அரசு. இதுக்கு முன்னாடி அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், இனிமேல் தப்பு நடக்காது. லாஜிக்கே புரியலையே. அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் கண்டிப்பா இருக்குன்னா இருக்கு. ஆனா நம் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில ஊழல் இருக்காது. இப்ப இதே லாஜிக்க திமுகவுக்கு பொருந்தும்ல. அப்ப திமுகவும் மற்றவங்களை கட்சியில சேர்த்துக்கிட்டதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எப்படி சேர்த்துக்கிட்டீங்கன்றதுல தானே பிரச்சனை. அவங்க சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் தாண்டி எப்படி சேர்க்கப்பட்டார்கள், ஏன் வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ 5 வருஷ டேர்ம்ல மாசத்திலே ஏன் ராஜினாமா பண்றாரு, மக்கள் தீர்ப்பளித்த 30 நாட்களில் ஏன் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள், இந்த கேள்விக்கு இப்போது வரை ஒரு நியாயமான பதிலை அவர்களால் வழங்க முடிகிறதா? இல்ல, எதிர்கட்சியா இருந்தா மக்கள் நலனுக்காக செயல்பட முடியாது. விச் மீன்ஸ் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மக்களுக்கு பணியாற்ற தாவேக அரசு அனுமதிக்காதுன்னு சொல்றீங்களா? அப்ப அதான அர்த்தம். எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் மக்களுக்கு 5 ஆண்டுகள்ல ஒன்றும் செய்ய முடியல, இனிமேலும் அப்படி இருக்க முடியாது, அப்போ எதிர்கட்சியாக இருந்து செயல்பட விடாமல் தாவேக அரசு முடக்கும், அதனால் நாங்கள் தாவேகாவிலேயே சேருகிறோம். அப்ப இதுவும் ஜனநாயகத்துக்கு எதிரானது தானே, இதுவும் மக்களுடைய ஓட்டுக்கு தீர்ப்புக்கு எதிரானது தானே. அப்ப எந்த வகையில பார்த்தாலும் இது பச்சையான குதிரை பேரம். இதுக்கு நடுவுல தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி ஆகியோர் மீது ஒரு வழக்கு. சரி, என்னடா பயங்கரமான வழக்கா இருக்கே அப்படின்னு சொல்லி தேடி எடுத்து பார்த்தா ஒரு எஃப்ஐஆர் கண்ணில் பட்டுச்சு. அந்த எஃப்ஐஆரினுடைய 2ஆம் பக்கம் கிடைச்சிது. அந்த 2ஆம் பக்கத்தில் பார்த்தா ஒரு புகார். என்ன புகார் அப்படின்னா, ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசன் ஒருத்தர் இங்கே ஊத்தங்கரை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் தாவேகால இருந்து திமுகவில் இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஊத்தங்கரை எம்எல்ஏ டாக்டர் என் இளையராஜா என்பவரை திமுகவில் சேர சொல்லி இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு மிரட்டினார், பேரம் பேசினார், மீறினால் கொலை மிரட்டல் அப்படின்லாம் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதுக்கு என்ன ஆதாரம்? ஏதாவது கால் ரெக்கார்டிங் இருக்கா, அல்லது நேரில் வந்து சந்திச்சாங்களா? இல்லை, வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரியோடைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. அதை வைத்து இப்போ ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கைதான உடனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒப்புதல் வாக்குமூலத்தில் வந்து முதல் நாள் என்ன சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜியினுடைய தம்பி உள்ளிட்டவர்கள்லாம் தொடர்பில் இருந்ததாக சொல்கிறாங்க. 2வது நாள் என்ன சொல்கிறாங்க, ஒப்புதல் வாக்குமூலத்தில் ஒரு கார்பரேட் கம்பெனி, அது வந்து பிரமாணியான்னு ஒரு கம்பெனியா, அது ஏடிஎம்கே வேலை பார்த்த கம்பெனி, இவர் அண்ணாமலைக்கு வேலை பார்த்த ஆள், இவர் சம்மந்தம் இல்லாமல் திமுக மேலே புகார் சொல்கிறாரு, இது எதுவுமே லிங்க் ஆகலையே அப்படின்னு பார்த்தா பிடிவாரண்டு போட்டு இவங்க வந்து எம்எல்ஏக்களை வந்து இப்போ திமுக தரப்புல செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி எல்லாம் கைது செய்வதற்கான முயற்சியில் தாவேக அரசு ஈடுபட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில்? ஒரு வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரியினுடைய அடிப்படையில். சி விஜயபாஸ்கரனுடைய வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி பப்ளிக்ல ரிலீஸ் பண்ண தயாரா? எம்ஆர் விஜயபாஸ்கருடைய வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி, அவருடைய வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி ஸ்கிரீன்ஷாட் போடுறதுக்கு அவர் தயாரா? ஒருத்தர் ஒரு டபுள் பாக்கெட் போடுவார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணார், அவர் வந்து வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி போட தயாரா? மரகதம் அவங்க வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி போட தயாரா? இப்படி வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரியை வைத்து ஒரு வழக்கு தொடர்வது. இப்போ கொலை மிரட்டல் விடுத்தார் அப்படின்ற அந்த புகார்களின் அடிப்படையில் அவரை கைது செய்யத்தானே வேணும். ஏன்னா அந்த குற்றச்சாட்டை வெளியே சொன்னாதான் மக்களுக்கு என்ன தோணும், ஆமா அப்போ கைது பண்ணாமல் என்னப்பா பண்ணுறது, வெளியிலேருந்து கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு உணர்ச்சி ஏற்படும். அதனால அந்த மாதிரி தான் புகார் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் புகார் எடுத்துக்கொள்ளப்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ். ஆனால் இதில் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறது என்னன்னா,
ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துட்டாருன்றதுக்காண்டி இன்னொருத்தர் வந்து தடல்னு தூக்கம் வந்துருவீங்களா? அதுக்கு முகாந்திரம் இருக்கா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? எதன் அடிப்படையில் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை எக்ஸ் மினிஸ்டரை கைது செய்வதற்காக தேடிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றத விளக்கணும்ல. சும்மா 6 நாள் அரெஸ்ட் பண்ணு. நேற்று நடுவில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா அவர் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு. பேசும்போது அவர் பேசிய சில விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லைன்னா அவர் மீது வழக்கு. அவர் பேசிய விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லைன்னா வழக்கு தாக்கல் பண்ணுங்க, நீதிமன்றத்துக்கு அவர் வந்து ஆஜராகட்டும், அதற்கு பிறகு என்னன்றதை பார்ப்போம். ஆனால் வழக்கு தாக்கல் செய்து விட்டோம் என்ற காரணத்தினாலேயே இம்மீடியட்டாக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் ஏபி போடுறாரு, ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணுறாரு, முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட உடனே அவர் கைது செய்யப்படுறாரு. அப்புறம் மெஜிஸ்ட்ரேட்டை போகிறாங்க. மெஜிஸ்ட்ரேட் வந்து அவரை வந்து ஜாமீனில் விடுவிச்சிடுறாங்க. ஏன் ஜாமீனில் விடுவிச்சாங்க? இது 7 ஆண்டுகள் சிறைப்படுத்தக்கூடிய அளவுக்கான தண்டனையா? இல்லை இந்த வழக்கில். அப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணுறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து தங்களுடைய குதிரை பேரத்தை மறைப்பதற்காக வேறு சில உத்திகளை கையாளுகிறார்கள். ஆட்சிக்கு வந்து 50 நாளில் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்னு கட்டம் கட்டி கைது செய்கின்ற நடவடிக்கையெல்லாம் 2011 2016 ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்தபோதே நம்ம பார்த்துட்டோம். பல பேரை இப்படி தான் அரெஸ்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நடந்தது. அந்த அரெஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க அதெல்லாம் எதிர்கொள்வாங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இவ்வளவு அதிதீவிரமாக அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இது சீரியஸான இஷ்யூ எனும் பட்சத்தில் 2 கேஸ். ஒன்று, 7 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனை விதிக்க முடியாத சட்டப்பிரிவில் வழக்கு இருக்கும்போது அவரை ஏன் கைது பண்ணீங்க அனிதா ராதாகிருஷ்ணனை? ஒன்று. 2வது, இன்னொரு பக்கம் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு வந்து வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்தாருன்ற அடிப்படையில் மற்ற எம்எல்ஏக்களை அப்புறம் அரெஸ்ட் பண்ண தேடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோவின் அடிப்படையில் இவரை கைது செய்யலாமா வேண்டாமா? அந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்க. அந்த மாத்திரை நுணுக்கிற வீடியோ. அவர் நுணுக்கிய மாத்திரை எந்த மாத்திரை? பிளட் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிப்போம். இப்போ இன்னொரு புகார் என்கிட்ட இருக்கு, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போடுங்க. தாவேகா எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேல ஒரு பெண் புகார் தெரிவித்திருக்கிறார். தனக்கும் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த நபர்களுக்கும் இடையில இவர் வந்து சமரசம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணாரு, இவர் தான் வந்து குற்றவாளிகளை பதுக்கி வச்சிருந்தாரு, இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப இவரை கைது செய்யலாமா கூடாதா? இந்த கேள்விகளுக்கு தாவேகா எப்போது பதில் சொல்ல போகிறது? ஏன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது இல்லை? ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ ஒரு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணை வீட்டை விட்டு திறத்த வைக்கிறார். அவர் வந்து குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யாத படிக்கு அவரை வந்து சமரசத்திற்கு இணங்க வைக்க முயற்சி செய்கிறார். குற்றவாளிகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இவ்வளவு குற்றங்கள் இருந்தும் அவர் கைது செய்யப்படலை. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பவுடரை நுணுக்கி கிரெடிட் கார்டில் தேய்ச்சிக்கிட்டு இருந்த அமைச்சர் சரத்குமார் அவர்களை இப்போ வரைக்கும் தாவேகா அரசு எந்த விசாரணைக்கு உட்படுத்தலை. இதற்கு நடுவில் ஒரு வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எந்த அடிப்படையில் அவரை கைது பண்ணீங்கன்றதே தெரியல. அவரை கைது பண்ணதுக்கப்புறம் அவர் எதனால் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாருன்னு புரியல. அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாருன்ற அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளை தேடிட்டு அலையிறீங்கன்றதெல்லாம் வந்து காமெடியாக இருக்குது. இந்த கேலி கூத்துகளை தமிழ்நாடு இப்படி பார்த்ததில்லை. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக பிரிவில் திமுக எம்எல்ஏக்கள் மேலே ஒரு நில மோசடி புகார் அல்லது வந்து சொத்து குவிப்பு வழக்கு, இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கும். அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது என்ன லாஜிக் இருக்குது? எந்த அடிப்படையில் இதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்றீங்க? அதே போல் வந்து இஷ்டத்துக்கு இப்போது சிவசங்கர் அவர்கள் மேலே புகார் என்னன்னு அவருடைய உதவியாளர்னு செய்தி வெளியிடுறீங்க. இப்போ இதெல்லாம் யார் வெளியிடுறான்னு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணுது. எப்படி இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா தாவேகாவினுடைய பிரச்சார விங்கா அப்படின்ற கேள்வியை திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ திரு சிவிஎம்பி எல்லரசன் அவர்கள் கேட்டிருக்கிறார். திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கேட்டிருக்கிறார். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, ஹஃபீசுல்லா பலரும் இந்த கேள்வியில் கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் தாவேகா போலீஸ் வந்து அந்த பிரச்சாரத்தை கைவிடுவதாக இல்லை. ஏற்கனவே டிஐபிஆர் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. காவல்துறையும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இப்படி அரசு துறைகளை எல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்கின்ற வகையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது தாவேகாவினுடைய அரசு. இதுதான் தமிழ்நாட்டில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல். இதுக்கு நடுவில் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னிடம் தாவேகாவில் சேர சொல்லி பேரம் பேசியதாக ஒரு புகாரை முன்வைக்கிறார். இதற்கு தமிழ்நாடு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு காவல்துறை தான் பதில் சொல்லுதே. விளக்கம் என்ன? அப்புறம் தமிழ்நாடு காவல்துறை பாவம், தாவேகாவுக்காக இவ்வளவு மாஞ்சு உழைச்சு பிரச்சாரம் பண்ணியும் கூட
குலகார பட்டத்தை சுமந்துக்கிட்டு தெரியுது தமிழ்நாடு காவல்துறை. இதுதான் என்னன்னு லாஜிக்கே புரியல. தமிழ்நாடு காவல்துறை தான் கொன்றுச்சாமே எதை, கரூர்ல 41 பேரை அப்படின்னு அக்யூஸ் நம்பர் 2 இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. எந்த வழக்குல? கரூர் ஸ்டாம்பீடு வழக்குல. ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்றது வந்து சட்டமன்றத்துல மட்டும் இல்ல, பொதுவெளியிலே அதுதான். ஏன்னா இவங்க கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். அவர் வந்து இப்ப இதை பத்தி பேசுறாரு. அவர் வழக்குல சம்பந்தப்பட்ட நபர். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? காவல்துறை கட்டுப்பாட்டுல யாரு வச்சிருக்கிறா? கரூர் ஸ்டாம்பீடு வழக்குல விசாரணைக்கு ஆஜரான ஒருத்தர் இப்ப காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. இப்ப இந்த வழக்கு விசாரணை எந்த லட்சணத்தில் நடக்கும்? இதுக்கு நடுவில் இவங்க ஐஜியாக, உளவுத்துறை ஐஜியாக நியமித்த அஸ்ரா கார்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் ஓடிடுறேன் அப்படின்னு சாரி, இதுக்கு நடுவில் இவங்க உளவு பிரிவுக்கு தலைமையாக நியமித்த அஸ்ரா கார்க் வந்து இல்லை நான் வந்து டெபுடேஷன்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லெட்டர் போட்டிருக்கிறாரா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 50 நாட்களில் 9க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருப்பதாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்து இந்த அரசு எப்போது பதில் சொல்ல போகிறது தெரியவில்லை. குதிரை பேர விவகாரத்தில், ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ விவகாரத்தில், அமைச்சர் சரத்குமார் விவகாரத்தில் எந்த பதிலை இந்த அரசு இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. எப்போ இந்த அரசு அக்கௌண்டபிளாக இருக்க போது? மாற்றுக் கட்சியினரை கட்சியில் சேர்ப்பதும், முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி எதிர் விமர்சனம் வைப்பதை மட்டுமே, இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு எப்போது அரசு ரீதியாக, அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டின் ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்த போகிறது? பொறுத்திருந்து